சென்னை மெரினாவில் இளைஞர்கள் போராட்டத்தை தொடங்க உள்ளதாக வந்த தகவலை அடுத்து அங்கிருந்த கடைகளை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அடைத்து வருகின்றனர். இதனிடையே மெரினாவில் போராட வந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். பயிர் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்திய தமிழக விவசாயிகள் கடந்த 16 நாட்களாக டெல்லி ஜந்தர் மந்தரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தமிழக அரசியல் கட்சி தலைவர்கள் விவசாயிகளை நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய வேளாண் துறை அமைச்சர் ராஜா மோகன் சிங் ஆகியோரை நேற்று விவசாயிகள் சந்தித்தனர். மேலும் குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜியை விவசாயிகள் சந்தித்து மனு கொடுத்துள்ளனர். இந்த நிலையில் விவசாயிகளுக்கு ஆதரவாக சென்னை மெரினாவில் இளைஞர்கள் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக நேற்று தகவல் பரவியது. இதையடுத்து காவல்துறையினர் மெரினாவில் குவிக்கப்பட்டனர். இதனிடையே மெரினாவில் உள்ள கடைகளை இன்று காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அடைக்க வியாபாரிகளை வலியுறுத்தியுள்ளனர். வருமானம் பாதிக்கப்படுவதாக வியாபாரிகள் ஆவேசப்பட்டனர். இதுகுறித்து மெரினா வியாபாரிகள் கூறுகையில், மெரினாவில் இளைஞர்கள் போராட்டம் நடத்துவதால் வியாபாரம் பாதிக்கப்படுகிறது. போலீஸ் அனுமதி அளிக்கும் இடத்தில் போராட இளைஞர்கள் முன்வர வேண்டும். மெரினாவில் அடிக்கடி கடைகளை அடைக்கும்படி போலீஸ் கூறுவதால் வியாபாரம் பாதிக்கப்படுகிறது என்று புகார் கூறினார். இதனிடையே சென்னை மெரினாவில் போராட்டம் நடத்த வந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த சோமன் பாபு என்பவரை காவல்துறையினர் கைது செய்தனர். தொடர்ந்து மெரினாவை காவல்துறையினர் கண்காணித்து வருகின்றனர். மெரினாவில் கூட்டம் கூடாமல் தடுக்கும் விதமாக காவலர்கள் அங்கு குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் மெரினா கடற்கரை மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.